ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு ஹேமாஸ் கிச்சன் சேனல் சமீபத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கின்ற தன்னுடைய பேரன் பற்றிய சீரீஸ் வீடியோக்களை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஹேமாஸ் கிச்சன் சேனல்ல உள்ளவங்க தன்னுடைய வீட்டு நிகழ்வுகளை எல்லாம் கமர்ஷியல் ஆக்குறதுல கை தேர்ந்தவங்க. எப்படின்னா, தன்னுடைய மகளோட திருமண வீடியோ சீரீஸ் 100க்கு மேற்பட்ட வீடியோக்களை பதிவிட்டு அது கமர்ஷியலா லாபம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளோட பிரெக்னன்சி வீடியோவை பல வீடியோக்களை பதிவிட்டு அதுவும் கமர்ஷியல் ஆக்குனாங்க. இப்போ இதெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு தன்னுடைய பேரனை வச்சு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல தன் பேரனை மையமா வச்சு பல வீடியோக்களும் வெளியிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, அவங்களுடைய வீட்டு நிகழ்வுகள் எல்லாத்தையும் வீதியில கொண்டு வந்துடுறாங்க. எப்படின்னா, அவங்களுடைய சொந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். இதனால் யாருக்கு எந்த பயனும் கிடையாது, இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற அவசியமும் கிடையாது. ஆனா அந்த வீடியோக்கள் மூலம் நீங்க பொருளாதார ரீதியாக பயனடைய வேண்டும் என்பதற்காக அதுல சென்டிமெண்டல் புகுத்தி வீடியோவா பதிவிடுறீங்க. உதாரணத்துக்கு, பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தைய யாரு கண்ணும் படக்கூடாது, யாரு கண் திருஷ்டியும் படக்கூடாது என்பதற்காக பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் காட்ட மாட்டாங்க. ஆனா நீங்க உங்க பேர குழந்தைய இப்பவே சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது மாதிரி வீடியோக்கள் பதிவிடுறத உங்க மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க எப்படிதான் சம்மதித்தார்கள் என்றே புரியல. ஏன்னா கை குழந்தைகளை வீடியோக்களை காட்டி மற்றவங்களுக்கு காட்டுறது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயமும் கிடையாது. உங்க சேனல் ஆரம்பிச்ச நோக்கம் என்ன, ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்பதை ஆய்வு செய்து சிந்திங்க. நீங்க நினைக்கலாம், நான் உங்க மேல உள்ள பொறாமையினால் தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுகிறேன் என்று. உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த ஒரு தனிநபரை பற்றியும் நான் விமர்சனம் பண்றது கிடையாது. அவர்கள் போடும் கண்டென்ட் தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். அதே மாதிரி கடந்த 3 மாதங்களாக உங்க சேனலை பற்றி நான் எந்த ஒரு விமர்சனமும் பண்ணல. ஏன்னா நீங்க திருந்தி பழைய ஸ்டைல்ல உங்க வீடியோக்களை யூஸ்ஃபுல்லா பதிவிடுவீங்க என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா நீங்க இப்போ உங்க பேரனை வச்சு புதுசா ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. இதுல ஏற்கனவே 10க்கு மேற்பட்ட வீடியோக்கள் உங்க பேரனை வச்சு பதிவிட்டு இருக்கீங்க. தயவு செய்து உங்க பேரனா பாருங்க. அந்த பேரனை வச்சு கமர்ஷியல் vlogs மட்டும் பண்ணாதீங்க. எனவே தயவு செய்து கொஞ்சம் பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க. அடுத்தவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பதிவிடுங்க. உங்க பேரன் என்பது உங்களுக்கு ரொம்ப பர்சனலான விஷயம், ரொம்ப பிரிசியஸ் ஆனதும் கூட. ஆனா நீங்க அதையே கண்டென்ட் ஆக்கி அதை வீடியோவாக்கி அந்த குழந்தைய சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி வியூஸ்க்காகவும் லைக்குக்காகவும் அந்த குழந்தைக்கு வேஷம் கட்டி அந்த குழந்தைய வைத்து வித்த காட்டுறீங்க. இதெல்லாம் பண்றதுனால உங்களை தவிர வேறு யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. எனவே கொஞ்சமாவது சமூக பொறுப்போடு செயல்படுங்க. சமூக பொறுப்புள்ள வீடியோக்களை பதிவிடுங்க. எனவே நாமும் பொறுப்பாக இருப்போம். இது மாதிரி சமூக பொறுப்பற்ற தனது குடும்பத்தில் உள்ளவர்களை கண்டென்ட் ஆக்கி வீடியோ பதிவிடும் யூடியூபர்களிலிருந்து விலகியே இருப்போம்.